விநாயகர் சதுர்த்தி வந்தாவே விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்யணும். ஆனால் நான் வந்து வெள்ளிக்கிழமையும் எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வாங்கிட்டு வராதனால காலையில் தான் அன்றைக்கி சாட்டர்டே காலையில் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று விநாயகர் கோலம் போட்டுட்டு வாசல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலே ஒரு மார்னிங் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு தான் சுண்டல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப ஆள் இல்லைனா சுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளையார் கொழுக்கட்டெல்லாம் செய்யும் போது. ஏன்னா தம்பியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அவனை வந்து நான் மாவு செஞ்சேன்னா அவனு கூட வந்து செய்கிறான், விநாயகர் நான் செய்யும் போது அவனு கூட வந்து செய்கிறான். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம க்ளேலாம் செய்கிற போது நம்ம கையில் கொடுக்கும்போது டக்குன்னு வாயில் போட்டுப்பாங்க. அதுக்கு இந்த கோதுமை மாவில் பிசைஞ்சு கொடுத்து க்ளே கொடுத்தோன்னா அப்போ தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. விநாயகரை செய்யும் போது அவனும் நல்லா சாமி கும்பிட்டா. நாங்களும் செஞ்ச பிரசாதத்தை எல்லாத்தையுமே கோயிலில் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டு சுண்டல் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு எப்படி இந்த டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாட்டா.